Hello friends, welcome to Elachi சமையல். இப்போ நம்ம வந்து தீபாவளி சீசன்ங்கிறதால ஸ்வீட்ஸ் அண்ட் ஃபேவரட்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு வீட்ல ஜாங்கிரி எப்படி பண்றது அப்படினு சொல்லி நான் உங்களுக்கு செய்து காண்பிக்கிறேன். செய்யிறது ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஜாங்கிரி பண்றதுக்கு இந்த கப்ல 1 கப் வந்து உளுந்து ஊற வச்சிருக்கேன். ஒரு 2 hours ஊற வச்சிருக்கேன் உளுந்து. அதே கப்ல 2 கப் வந்து 1.25 கப்ல இருந்து 2 கப் நம்ம வந்து சக்கரை எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, கேசரி பவுடர். இது எந்த கலர் நமக்கு வேணுமோ எடுத்துக்கலாம். ஆரஞ்சு கலரோ இல்லை ரெட் இருந்தாலும் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை எடுத்துக்கலாம். குங்குமப்பூ, ஏலக்காய் பவுடர். இந்த சுகர் வந்து கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக லெமன் அரை மூடி வச்சுருக்கேன். அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த உளுந்தை நல்லா வடிகட்டிட்டு தண்ணி இல்லாமல் ஒரு 1/4 கப் தண்ணி விட்டு வடக்கி அரைக்கிற மாதிரி நல்லா பொங்க ஒன்று மிக்சியில் அரைச்சிக்கலாம், இல்லை கிரைண்டரில் அரைச்சிக்கலாம். மாவு பாருங்கள், நல்லா பொங்க அரைச்சிருக்கேன். நல்லா நைஸான பக்குவத்தில் இருக்குது. இதை சரியான பக்குவத்தில் நம்ம அரைச்சிருக்கோமான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து இப்படி தண்ணியில் போடுங்க. இப்படி மாவு மிதந்து மேலே வரணும். கரெக்டான பக்குவத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இந்த மாவில் கார்ன்ஃப்ளவர், ரைஸ் ஃப்ளார் எல்லாத்தையும் போட்டுட்டு கேசரி கலரையும் போட்டுடுங்க. போட்டுட்டு ஒரு விஸ்க் வச்சு இந்த மாதிரி ரைட் சைடு மட்டுமே நீங்கள் வந்து கலக்கணும். ஒரு 10 நிமிஷம் கலக்கி வச்சுருக்கேன் பாருங்கள், ஃப்ளஃபியாக இருக்கும். அப்படி அந்த விஸ்க் வைக்க முடியல அப்படின்னா கையால் நீங்கள் வந்து ஒரே சைடில் நீங்கள் வந்து மூமெண்ட் கொடுத்து பண்ணிக்கணும். ரிவர்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மாவு வந்து அடைஞ்சு போயிடும். நம்ம இப்போ சர்க்கரைக்கு பாகு வச்சுக்கலாம். நம்ம அந்த கப்பில் வந்து 2 கப் சர்க்கரை வச்சுருக்கோம். அந்த சர்க்கரையை போட்டுட்டு அதுக்கு ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி வச்சிடலாம். இது வந்து ஒத்த கம்பி பதம் கிட்ட வந்ததுன்னா சரியாக இருக்கும். இது அடுப்பை நம்ம வந்து சிறு தீயில் வச்சு இந்த சர்க்கரை கரையட்டும். இப்போ பாருங்கள், சர்க்கரை வந்து ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு. சர்க்கரை பாகு இப்படி கம்பி மாதிரி வருது இல்லையா, இதுதான் சரியான பாகு பதம். இப்போ நம்ம இதை அடுப்பை அணைச்சிட்டு இது கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து லெமன் புழிஞ்சு விடணும்னு சொன்னோம் இல்லையா. ஆறுனதுக்கு அப்புறம் இது அப்படியே கிறிஸ்டலைஸ் ஆகிடும். இப்போ இந்த ஆவின் கவரை நல்லா கழுவி வச்சுருக்கேன். இது பாருங்கள், மாவு நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது. இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த கவரில் இப்படி போட்டுங்க. ஒரு கார்னரில் போட்டுக்கோங்க. இதுக்கு தண்ணி விடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி பத்தலைன்னா ரொம்ப டைட்டாக இருந்தால் வராது. இது பாருங்கள், இந்த கார்னர் இருக்கு இல்லையா, அதை இப்படி வச்சு இப்படி மடிச்சிட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு கோன் ஷேப் வந்துடும். இந்த இடத்துல நீங்கள் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. இப்போ கோன் ஷேப் வந்துருச்சு இல்லையா, இந்த இடத்துல சிசரால் லேசாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து ஜாங்கிரி புழியறதுக்கு ஒரு சாதாரண காடா துணி ஸ்கொயராக எடுத்து கட் பண்ணிவிட்டு அதில் நடுவில் ஒரு சின்னதாக ஹோல் போட்டு இந்த மாதிரி மாவு போட்டுக்கிறேன். இப்போ இந்த 2 கார்னர், இந்த 2 கார்னர் ஃபஸ்ட்டு இது 4ஐயும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இப்படி எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெண்டு சுற்று ஃபஸ்ட்டு சுற்றிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம இது வந்து எண்ணெய் வந்து அரை சூடாக இருக்கணும். நம்ம இதே மாதிரி எண்ணெயில் பிழிஞ்சிட்டு உடனே பாகில் எடுத்து போட்டுடுவோம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் மட்டும் இருக்கட்டும். சலசல பழங்கினதை உடனே எடுத்துட்டு நம்ம வச்சுருக்கிற பாகில் போட்டுடணும். பாகில் போட்டு ஒரு 3 நிமிஷம் அந்த பாகில் ஊறணும். திருப்பி விடணும். 1 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திருப்பி விட்டு எடுத்துருவோம். இந்த சலசலப்பு ஃபுல்லாக கொஞ்சம் அடங்கணும். அப்போ தான் உள்ளார இந்த உளுந்து மாவு வந்து வெந்திருக்கும். இதில் பார்த்திங்கன்னா சில பேர் ஒரு பிஞ்ச் வந்து சோடா உப்பு போடுவாங்க. அது போடுறதும் போடாதும் உங்களுடைய விருப்பம். நம்ம அந்த பாகில் வந்து கொஞ்சோண்டு ஏலக்காய் பவுடரும் நான் வந்து குங்குமப்பூவும் போட்டிருக்கிறேன். இதில் வந்து மினி ஜாங்கிரியாகவும் செய்யலாம், பெரிய ஜாங்கிரியாகவும் செய்யலாம். நான் பெரிய ஜாங்கிரி ஒன்று செய்து காண்பித்திருக்கேன். மினி ஜாங்கிரியும் போட்டிருக்கேன் பாருங்கள்.
நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை வந்து சர்க்கரை பாகில் போட்டுடுவோம். இது நல்லா வேகணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இல்லைன்னா பாகு இறங்காது. ப்ளஸ் வந்து உள்ளார பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெந்திருக்காது. மினி ஜாங்கிரி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த தீபாவளிக்கு நீங்களும் இந்த மாதிரி ஜாங்கிரி செய்து பாருங்கள். நல்ல ஜூஸியாக பெரிய ஜாங்கிரியும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த தீபாவளிக்கு நீங்கள் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.